Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்குது. சரியாக 6 மணிக்கு துவங்க நிகழ்ச்சி நிரல்ல போட்டிருக்காங்க. அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? 2000 பேரும் வந்துட்டாங்களா? அதையும் தாண்டி வரதா நம்மளுடைய செய்தியாளர் சமய மணிவண்ணன் சொன்னார். முண்டியடித்து கொண்டு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு. தற்போது அங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் துவங்க இருக்கிறது. சரியாக 6 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி துவங்க இருப்பதாகவும் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து மாலை 5 மணிக்கு மேலாக புறப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல முன்னெச்சரிக்கையாகவே இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் 4:50 மணிக்கே விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு ராயப்பேட்டை YMCA மைதானத்திற்கு 5:20 மணிக்கெல்லாம் வருகை தந்து விட்ட காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா அந்த ராயப்பேட்டை YMCA மைதானத்துடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் இந்த இடம் என்பது மாநகருடைய ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. விஜய் அவர்கள் கடந்த காலங்களில் பொது நிகழ்ச்சிகளை பங்கேற்கும் போதெல்லாம் புறநகர் பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார். முதலாக மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திடலுக்கு வருகை தர இருக்கக்கூடிய விஜயை பார்ப்பதற்காகவே இங்கே ஏராளமான தொண்டர்கள் பல்வேறு பகுதியில் இருந்து மதியத்திற்கு பிறகாகவே கூடிவிட்ட காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் சுமார் 2000 பேருக்கு மட்டும்தான் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுத்த மட்டில் மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம், மொத்தமாக இருக்கக்கூடிய 120 மாவட்டத்திற்கும் சேர்த்து ஒரு 600 நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டு முறையாக அந்த அழைப்புதல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் உள்ளே அரங்கிற்குள் நுழைவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டது. இது தவிர இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டில் ராயப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை சேர்ந்த இமாம்களுக்கும் இஸ்லாமிய மக்கள்களுக்கும் அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில ஒரு 2000 பேர் மட்டும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் அனைவருமே உள்ளே அமர வைக்கப்பட்டுவிட்ட ஒரு காட்சியை நம்மால பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் வருகை தந்த பிறகாக விஜயை பார்ப்பதற்காக இங்கே கூடியிருந்த ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் தொடர்ந்து முண்டியடித்து இந்த விழா நடைபெறக்கூடிய அரங்கினுள் நுழைவதற்கு முயன்ற காட்சிகளை நேரடியா பார்க்க முடிந்தது. செய்தியாளர் சமய மணிவண்ணன் குறிப்பிட்டதை போல இந்த அரங்கை சுற்றி இருக்கக்கூடிய வாயில்ல ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவியது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் ஒரு பக்கம் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழல்ல இந்த ராயப்பேட்டை YMCA மைதானத்தின் அருகில மெட்ரோ ரயில் பணிகளும் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அலுவல் நேரத்துல கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. அந்த வகையில தான் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவிய காரணமாக பவுன்சர்கள் இங்கே நுழைவாயில குவிக்கப்பட்டிருந்த சூழலில் அவர்களையும் மீறி முண்டியடித்து ஒவ்வொருவராக அரங்கினுள் நுழைவதற்கு முயன்றதை பார்க்க முடிந்தது. நிர்வாகிகள் ஒவ்வொருவராக முயன்ற ஒரு சூழலில் இங்க இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கியின் வாயிலாக அவர்கள் வெளியேறுமாறு வேண்டுகோளை விடுத்த காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிந்தது. விஜயை பார்ப்பதற்காக ஒரு பக்கம் கூட்டம் திரளக்கூடிய ஒரு சூழல்ல மற்றொரு புறம் இந்த நிகழ்ச்சி எப்போது தொடங்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்த வண்ணம் இருந்தது. 6 மணிக்கு சரியாக தொழுகை என்பது துவங்கும் என இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. 6:23க்கு சரியாக அந்த தொழுகை நிறைவு பெற்ற பிறகாக வரக்கூடிய விருந்தினர்களுடன் இணைந்து விஜய் அவர்கள் அந்த விருந்தோம்பல்லையும் பங்கேற்பார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இன்று தவேகாவுடைய அந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு விஜய் காலையில் இருந்து தொடர்ச்சியாக அந்த பாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் சரியாக மாலை 6 மணிக்கு விஜய் அவர் அரங்கின் உள்ளே நுழைவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பொது நிகழ்ச்சியில விஜய் பங்கேற்கும் போது பேண்ட் சட்டை அணிந்து வழக்கமாக பங்கேற்பார். ஆனால் இந்த முறை இஸ்லாமிய நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய விஜய் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து இஸ்லாமியர்களுடைய அந்த தலைப்பாகை அதாவது தொப்பியை அணிந்து கொண்டு உள்ளே வந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடிந்தது. 6:23க்கு அந்த தொழுகை நிறைவு பெற்ற பிறகாக இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து அந்த 2000 பேருடன் இணைந்து விஜய் இங்கே அந்த உணவருந்துவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல சரியாக இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கிறது 6 மணிக்கு.
6 மணி அளவில் அந்த தொழுகை என்பது துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகை நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பங்கேற்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து தரையில் அமைந்து பாரம்பரிய முறைப்படி அந்த தொழுகையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தாயுமானவன் தாவேகா தலைவர் திரு விஜய் ஒய்எம்சிஏ திடலை அடையும் பொழுது இனோவா காரில் வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம திரையில் பார்க்குறோம் அவருடைய பிரச்சார வாகனமும் அந்த ஒய்எம்சிஏ திடலில் அடைஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த நிகழ்வு 6:23 மணியளவில் முடிஞ்சதுக்கு பிறகு ஒருவேளை அங்கே கூடியிருக்கிற மற்றும் குழுமி இருக்கிற பொதுமக்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து ஏதாவது அரசியல் சார்ந்த விஷயங்களோ அல்லது ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எதற்காக அந்த பிரச்சார வாகனம் அங்கே உள்ள வந்திருக்கு? தாவேகா தலைமையை பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யும் போதே திட்டவட்டமாக தெரிவித்து விட்டனர். விஜய் அவர்கள் எந்த அரசியல் சார்ந்த கருத்தையும் பேசப்போவதில்லை, இந்த நிகழ்ச்சி என்பது அரசியல் சார்ந்த கருத்து என்பது இருக்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் இஸ்லாமிய மக்களுக்கான நிகழ்ச்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. வரக்கூடிய நிர்வாகிகள் தாவேகா கொடி பொருந்திய காரில் வருகை தந்தாலே அந்த கொடியை அப்புறப்படுத்திவிட்டு நிர்வாகிகள் உள்ளே நுழையுமாறு இங்க இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் தெரிவித்திருந்தாங்க. அந்த வகையில விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியல் கருத்தையும் பேச மாட்டார் என்பதை திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்வது போன்று பிரச்சார வாகனத்தில் தான் விஜய் மீண்டும் வீடு திரும்ப இருக்கிறார். காரணம் என்னவென்றால் வரும்போது இனோவா காரில் வரும்போது ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த ஒரு சூழல்ல அவர்கள் யாருமே விஜயை காண்பதற்காக முண்டியடித்து தடுப்புகளை மீறி வெளியேறிய ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழல் தான் பிரச்சார வாகனத்தில் விஜய் அவர்கள் செல்ல இருப்பதாகவும் விஜய் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் கையசைத்து அவர்களிடம் நேரில் பார்த்து வணக்கம் தெரிவித்தபடி மீண்டும் இல்லம் திரும்புவார் என தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் தகவலை நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.